சாய்ராம், நமஸ்காரம். நாம் ஜாதகத்திலே 5ஆம் பாவத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 5ஆம் பாவத்தை வைத்து நம்முடைய குழந்தைகளின் தன்மைகளை வைத்து நம்முடைய பூர்வ ஜன்மங்களினுடைய பாவ புண்ணியங்களை தெரிந்து கொண்டு விடலாம். இதில் அந்த குழந்தையினுடைய தாய் தகப்பன் இருவருடைய பூர்வ ஜன்மங்களுமே அந்த குழந்தையின் பேரில் தான் வந்து சேருகிறது. எனவே குழந்தைகள் அனுபவிப்பது என்பது அந்த குழந்தைகளினுடைய பூர்வ கர்மாவும், அடுத்தது அந்த குழந்தைகள் பிறந்திருக்கின்ற அந்த வம்சத்தினுடைய கர்மாவும், அந்த குழந்தைகள் பிறப்புக்கு காரணமான தாய் தந்தையர்களின் முன் பிறப்பின் கர்மாக்களுக்கு காரணமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக பார்க்கும் பொழுது நம்முடைய பூர்வ கர்மாவானது, அதாவது முன் 5 மனித பிறவிகளின் பாவ புண்ணியங்களின் சேர்க்கையானது எப்படி இருக்கிறது என்பதை 5ஆம் பாவத்தை வைத்து 50லிருந்து 60% தெரிந்து கொண்டு விடலாம். அவ்வளவுதானா என்று பார்த்தால், நமக்கு கிடைத்திருக்கின்ற எல்லாமே நம்முடைய முன்பிறவிகளினுடைய பாவ புண்ணியங்களின் சேர்க்கையின் தொகுப்பு தான். அப்படியானால் 5ஆம் பாவத்திற்கு அடுத்ததாக நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாவம் 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் ஆகும். சுகஸ்தானம் என்பது நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பம் மட்டுமல்ல, நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களையும் அது குறிக்கும். ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து 4ஆம் பாவமானது நன்கு அமைய வேண்டும். 4ஆம் பாவாதிபதி நல்ல இடங்களிலே நல்ல சேர்க்கையோடு நல்ல பார்வையோடு அமைந்திருக்க வேண்டும். இப்பொழுது 4ஆம் பாவத்தை வைத்து அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த ஜன்மத்திலே அனுபவித்து கொண்டிருக்கிற நன்மை தீமைகள் சுக துக்கங்களை கணித்து விடலாம். இப்பொழுது ஒருவருடைய ஜாதகத்திலே 5ஆம் பாவம் நன்றாக இருந்து 4ஆம் பாவமும் நன்றாக இருந்தால் அந்த ஜாதகக்காரகர்கள் மிகவும் மிகவும் நன்கு வாழ்க்கையை தார்மீகமான முறையிலே நடத்தி கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு தார்மீகத்தை தவிர்த்து கெட்ட வழிகளிலே போகத் தெரியாது, கெட்ட பழக்கங்களை கைக்கொள்ள தெரியாது, கெட்ட வழியிலே போய் சம்பாதிக்க தெரியாது. இவர்கள் அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிக்க பயப்படுவார்கள். பாவ புண்ணியங்களுக்கு அஞ்சி நடப்பவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் 5ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் மிக நன்றாக அமைந்துவிட்டால் உடனே நாம் நினைத்து கொள்ளக்கூடாது இவர்கள் எல்லோருமே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது. நோயற்ற வாழ்வு இருந்தாலே குறைவற்ற செல்வமாகும். அதேபோல் நல்ல அறிவு இருந்தாலே குறைவற்ற செல்வமாகும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நிறைந்த அறிவும் நிறைந்த புகழும் அமைதியான வாழ்க்கையும் அமைதியான இல்லாலும் நன்கு அமையப்பெற்ற நல்ல குழந்தைகளும் அமைந்திருந்தாலே நாம் எல்லோருமே மிகப்பெரிய செல்வந்தர்கள் தான்.
இதைத்தான் அபிராமி அந்தாதியின் பாடல்கள் விளக்குகின்றன. நல்ல நண்பன், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, நல்ல சொந்தங்கள், நம்முடைய குறிப்பறிந்து நடக்கக்கூடிய கணவனோ மனைவியோ, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய செல்வங்களும் அதாவது குழந்தைகளும் நாம் வாய்க்கப் பெற்றாலே அது ஒரு நல்ல சகுனமாகும். இதை வைத்தே நம்முடைய முன் ஜென்மங்களினுடைய பாவ புண்ணியங்களை நன்கு தெரிந்து கொள்ள விடலாம். 5ஆம் பாவத்தை வைத்து நம்முடைய முன் ஜென்மங்களினுடைய பாவ புண்ணிய கர்மாக்களை தெரிந்து கொள்ளலாம் என்று பார்த்தது போல் நம்முடைய 4ஆம் பாவத்தை வைத்தும் இதை கணக்கில் கொள்ள முடியும். இதை பற்றின மற்றவைகளை நாளைய பதிவிலே பார்க்கலாம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். நன்றி, நமஸ்காரம்.